கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 78 உபமன்யு முதலான முனிவர்கள் பெருமை பெறுதல். முன்னொரு சமயம் புண்ணிய சீலராகிய வசிஷ்ட முனிவர் திரிபுரர்களின் பகைவரான சிவசங்கரரை வணங்கி பூஜித்து அவர் அருளினால் அருந்ததியை தம் மனைவியாக அடைந்து மகிழ்ந்தார். மேலும் அவர் சகல இஷ்ட சித்திகளையும் கொடுக்கக்கூடிய காமதேனுவையும் வித்தைகள் அனைத்திலும் அபாரமான தேர்ச்சியையும் அவர் பெற்று ஒப்புயர்வில்லாத அறிவு ஞானங்களையும் அடைந்து சப்த ரிஷிகளில் ஒருவராக இருக்கும் பாக்கியத்தையும் பெற்றார். அந்த வசிஷ்ட முனிவரின் பௌத்திரரும் சக்தி மகரிஷியின் புதல்வருமாகிய பராசர முனிவர் என்பவரும் தினசரி சிவ பூஜையில் ஈடுபட்டு சிறந்த சிவபக்தராக திகழ்ந்தார். ஒரு நாள் அவர் விதவையான தம் அன்னையை நோக்கி மிகுந்த துயரத்தோடு, அன்னையே, என்னுடைய தந்தை இப்போது எங்கே இருக்கிறார் என்று பரம இரகசியமாக வினவினார். அதை கேட்டதும் அவருடைய அன்னை அளவு கடந்த துயரத்தில் மூழ்கியவளாக, மகனே, உன்னுடைய தந்தையை கொடிய ராட்சசன் ஒருவன் கொன்றுவிட்டான். அதன் பயனாக நானும் இப்படி அமங்கலியாக ஆகிவிட்டேன். ஆகையால் அதற்கு தகுந்த பரிகாரத்தை இப்போது நீதான் செய்து முடிக்க வேண்டும் என்று கூறினாள். பராசர முனிவரும் பெரிதும் வருந்தி தம் தந்தையை கொன்ற அந்த ராட்சசனை கொல்ல விரும்பி சிறப்பான சிவ பூஜையை செய்து வந்தார். அவருடைய பக்தியைக் கண்டு பரமசிவர் மகிழ்ந்து அவருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துவிட்டு மறைந்தார். அப்பெருமானின் ஆக்ஞைப்படி பராசர முனிவர் இறந்து போயிருந்த தமது தந்தையை கண்டு மகிழ்ந்தார். அதன் பிறகு அவர் ராட்சச குலம் அழிந்து போவதற்கான யாகம் ஒன்றை செய்தார். அப்போது சிவ மந்திரத்தின் சிறப்பாலும் சிவபிரானின் உத்தரவினாலும் ராட்சசர்கள் அனைவரும் அந்த அக்னி குண்டத்தில் விழுந்து அழிந்து போனார்கள். அதை கண்ட வசிஷ்ட முனிவரும் மற்றுமுள்ள முனிவர்கள் அனைவரும் பராசர முனிவரின் சினம் அடங்கும்படியாக சக்தி முனிவரை மகிழ்ச்சியடையச் செய்தார்கள். அதனால் பராசுர முனிவரும் தம் கோபம் தணிந்து சகல வேதாகம புராணங்களையும் சிறப்பாக கற்று சாஸ்திரங்கள் அனைத்தையும் இயற்றி இறைவன் அருளால் நித்திய தன்மையை அடைந்தார். பூர்வத்தில் விஸ்வாமித்திர முனிவரும் பரமேஸ்வரரை வணங்கி துதித்து அதன் மகிமையால் மற்றொரு சொர்க்கத்தை சிருஷ்டி செய்தார். மேலும் திரிசங்கு என்னும் அரசனையும் அவர் ஆதரித்து காத்தார். அதோடு நில்லாமல் அவர் சிவபெருமானிடமிருந்து அநேக வரங்களையும் பெற்று சப்த ரிஷிகளில் ஒருவராக இருக்கும் பாக்கியத்தையும் பெற்றார். அதை போலவே சிறந்த புண்ணிய சீலராகிய வியாக்கிரபாத முனிவரும் பரமேஸ்வரரை வழிபட்டு உபமன்யு என்பவரை தமது மகனாக அடைந்தார். நடராஜரின் சிறப்பு வாய்ந்த திருத்தாண்டவத்தையும் கண்குளிர தரிசித்து மகிழ்ந்து அந்த முனிவர் நித்திய தன்மையையும் அடைந்தார். அவருடைய மகனான உபமன்யு தன் சிறு வயதில் தனது அன்னையிடம் குடிப்பதற்கு பால் கேட்டார். அதற்கு அவள் மாவை கரைத்து எடுத்து வந்து அதையே பால் என்று சொல்லி அவரிடம் கொடுத்தாள். அதை குடித்து பார்த்த உபமன்யு அது ருசிக்காததால் மனம் குமுறி அழுதார். அன்னையே, இப்போது நீங்கள் எனக்கு கொடுத்தது பாலே அல்ல, வெறும் தண்ணீர்தான் என்று கூறி
நல்ல பாலை கொடுக்கும்படியாக அவளிடம் கேட்டு தொந்தரவு படுத்தினார். அதை கண்ட அன்னை பாலுக்காக அழுது அடம்பிடிக்கும் தன் மைந்தனை நோக்கி, என் அருமை பாலகனே, ருசியான நல்ல பால் நம் வீட்டில் கிடையாதே. ஆனால் மிகுந்த புண்ணிய சீலரும் சிவபெருமானின் பிரியத்திற்கு பாத்திரமானவரும் சதா சிவபூஜையில் ஈடுபட்டிருப்பவரும் வேத வேதாந்தங்களின் கரையை கண்டவரும் உன் மாமுனுமாகிய வசிஷ்ட முனிவர் சிவபூஜையின் மகிமையினால் அளவற்ற பாலை கொடுக்கும் காமதேனுவை தமக்கு சொந்தமாக அடைந்திருக்கிறார். அவர் வீட்டில் அந்த காமதேனுவில் இருந்து உண்டான சுவையான பாலை நீ குடித்துவிட்டு அதே மாதிரியாக இங்கேயும் பாலை தரும்படியாக என்னிடம் கேட்டு தொந்தரவு செய்கிறாய். முக்கண்ணராகிய அந்த சிவபெருமானின் அருளை பெறாவிட்டால் நம்மால் பாலோடு சேர்ந்து உணவு உண்பது என்பது எப்படி சாத்தியமாகும்? வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் உனக்கு எப்படி பால் கிடைக்கக்கூடும்? ஆகையால் பால் குடிக்க பெரிதும் விரும்பும் நீ சிவ பூஜையை செய்ய முயல வேண்டும். பிரபஞ்சங்கள் அனைத்திலும் அதிக சிறப்பு பெற்றிருப்பவரும் யோகிகளினால் எப்போதும் வணங்கி வழிபடத்தக்கவரும் சூலபாணியுமான சதாசிவத்தை பூஜித்து வணங்குவதினால் மனிதர்களின் சகல மனோ விருப்பங்களும் நிறைவேற்றி வைக்கப்படுகின்றன என்று கூறினாள். முனி குமாரனும் சிறிது தொலைவு சென்று தனிமையான ஓர் இடத்தை அடைந்து தம் திருமேனி முழுவதிலும் விபூதி ருத்ராட்சங்களை தரித்து ஒன்றுபட்ட மனதோடு உமாபதியை குறித்து பூஜை செய்தார். அவருடைய பக்தியைக் கண்டு மனம் மகிழ்ந்த பரமேஸ்வரனும் தேவேந்திரன் உருவத்தில் அவர் முன்னிலையில் காட்சி தந்தருளினார். அதை கண்ட உபமன்யு முனிவர் அளவு கடந்த கோபம் கொண்டு, இந்திரனே, சிவ பூஜையில் ஈடுபட்டிருக்கும் நான் இப்போது உன்னை குறித்து சிறிதும் நினைக்கவில்லை. என்னுடைய சிவபூஜைக்கு உன்னால் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் எனக்கு வரும் கோபத்தில் உன்னை சபித்து விடுவேன். இப்போதே என் முன்னாலிருந்து அப்பாற் போய்விடு என்று கோபத்துடன் மொழிந்தார். அவருடைய மனோதிடத்தையும் திறமையும் கண்டு மனம் மகிழ்ந்த சிவபிரான் தம் தேவியோடு அந்த கணத்திலேயே ரிஷப ரூடனாக காட்சி தந்தருளினார். உடனே உபமன்யு முனிவர் ஆனந்த பரவசத்தில் மெய் மறந்து பூமியில் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு, மகேஸ்வரனே, இப்போதுதான் நான் சிறப்பு வாய்ந்தவனாக ஆனேன். தங்களால் அனுகிரகிக்கப்பட்டவனாகவும் ஆனேன். தங்களுடைய தரிசனம் கிடைத்த மாத்திரத்திலேயே என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் குறைவில்லாமல் நிறைவேறிவிட்டன என்று கூறினார். அப்போது பாலை விரும்பிய அந்த முனிவருக்கு பார்க்கடலையே வரமாக பரமசிவன் கொடுத்தருளினார். பிறகு அம்முனிவரை நோக்கி, முனி குமாரனே, சகல வேத வேதாந்தங்களின் ஞானத்தையும் சகல புராண சாஸ்திரங்களின் தத்துவங்களையும் நீ நன்கு அறிந்து கொள்ள கடவாயாக. அதோடு உனக்கு என்றும் அழிவில்லாத நித்திய தன்மையையும் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு மேலும் அவருக்கு பல வரங்களையும் கொடுத்தருளிவிட்டு பரமசிவன் மறைந்தார். சிறந்த சிவபக்தரான உபமன்யு முனிவரும் அதன் பிறகு அளவு கடந்த மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரலானார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும்
ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.